நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 4ஆம் பத்து 5ஆம் பதிகத்தின் 5ஆம் பாசுரத்தில் ஆற்ற நல்ல வகை காட்டும் அம்மானை அமரர்தம் ஏற்றை எல்லா பொருளும் விரித்தானை எம்மான் தன்னை மாற்ற மாலை புனைந்தேத்தி நாளும் மகிழ்வு எய்தினேன் காற்றின் முன்னங் கடுகிவினை நோய்கள் கரியவே என்று பாடுகிறார். பரமபதத்திலே நித்திய சூரிகள் அனுபவிக்கிற அந்த அதி திவ்யமான பகவத் அனுபவமாகிற போகத்தை கனவிலும் கண்டறியாத நமக்கு முதலிலேயே தந்துவிட்டால் அதை ஏற்கும் பக்குவம் இருக்காது என்று கருதி அவனுடைய திருக்கல்யாண குணங்களை நாம் அனுபவிப்பதற்கு ஏற்றபடி மேன்மையான ஞான பக்திகளை படிப்படியாக தந்து அடியார்களுக்கு காட்டிக் கொடுக்கிற என் சுவாமியை நித்திய சூரிகள் எல்லோரும் சூழ்ந்து நின்று துதிக்கும்படி சர்வேஸ்வரனாக தலைவனாக உள்ள போதிலும் தாழ்ந்தவனான நானும் அனுபவிக்கும்படி பண்ணினான். அர்ஜுனனுக்கு அனைத்து விதமான ஆழ்பொருள்களையும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலமாக பொறுக்க நிதானமாக அருளி செய்தது போலவே எனக்கும் தன்னுடைய குணசேஷிதங்கள் குறித்து உணர்த்தி அந்த எம்பெருமான் தன்னை அனுபவிக்கும்படி பண்ணினான். அவன் எனக்கு செய்த உபகாரங்களை கண்டு மயங்கி சொற்களை கொண்டு மாலையை தொடுத்து துதித்தேன். அது திருவாய்மொழியாக வடிவெடுத்து அவனுக்கு சமர்ப்பணமானது. அதனால் எப்போதும் மகிழ்வு கொண்டவன் ஆனேன். என்னுடைய அனைத்து பாவங்களும் அதன் விளைவாக ஏற்படும் ராகத்வேஷ முதலான மகா வியாதிகளை உள்ளடக்கிய ஜென்மங்களும் காற்றை காட்டிலும் வேகமாய் ஓடிப்போய் தொலைந்தன என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.